வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வடையும் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம செஞ்சுருக்கோன்னா மொச்சப்பயிரில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வடையும் கட்லெட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே டைமில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெள்ளை மொச்சை 1 கப்பு, இதை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இது ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். உப்பு தேவையான அளவு, ஓமம் 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சது 2 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. மிளகாய் 2 எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச வெள்ளை மொச்சை தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்போ இந்த மிக்சியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா போதும். மொச்சையை மட்டும்தான் நீங்கள் 8 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும். அதே மாதிரி உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஓமம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்கு பதிலாக நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் இல்லாதவங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் நீ இதுக்கப்புறம் உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா வடை பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொச்சப்பயிரில் எப்போதுமே மொச்சப்பயிறு புளிக்குழம்பு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வடையும் கட்லெட்டும் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வடையாக தட்டிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடையை கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மொந்தமாக தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா ரொம்ப ஈஸி தாங்க. நார்மலாக கடலைப்பருப்பில் நீங்கள் வடை செய்கிறது பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மொச்சப்பையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்ச மாவையும் நம்ம தட்டி வடையாக தட்டி நம்ம போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிரெலாம் அந்தளவுக்கு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சட்னி, கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கட்லெட்டு, மொச்சப்பயிறு கட்லெட்டு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மொச்சப்பயிறு ஊற வச்சு எடுத்தது 1 கப்பு, வெங்காயம் 1 சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இது சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி மொச்சை பயிரை போட்டுக்கோங்க. இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச மொச்சப்பயிறு.
இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்ல கிறிஸ்பினஸ் தரும் வடைக்கு. ப்ளஸ் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக்கும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் வாசனைக்காக. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ண வேணாம், நீங்கள் வடை பதத்துக்கு தான் நீங்கள் இதையும் வந்து செய்யணும். இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒன்று நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். அது ஒரு மெத்தட் தான். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான மொச்சப்பயிறு கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.